அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் குரூப் 1 மெயின்ஸு அதில் நம்ம பார்க்குறது 3வது கொஷின். ஸோ அந்த 3வது கொஷின் பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியாவில் 2019 கேட்ட கொஷின். டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஆக்சுவலாக இது வந்தப்போ எல்லாரும் பாலிட்டிலேருந்து இந்த கொஷின் மாற்றிங்க வச்சிட்டான் அப்படின்ட்டாங்க. அப்படியே கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும், அது கீழே கேட்கப்பட்ட கொஷின் இது. அப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் வழக்கம் போல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன். நீங்கள் யார் அப்படிங்கிறது எதில் தெரியும்னா இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷனில் தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டஃபான ஆள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டுக்கோங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இது கீழே ஒரு டேக்லைன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன். ஸோ ஏதாவது இது ரிலேட்டடாக என்ன பண்ணுங்கன்னா ஒரு டேக்லைன் ஒன்று என்ன பண்ணிக்கோங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு, ரெண்டாவது, மூணாவதாக என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இன்ட்ரோ எழுதுறீங்க. அப்போ பாருங்கள் என்ன எழுதியிருக்கு பாருங்கள். இன்ட்ரோவில் வாஸ் அ லேண்ட்மார்க் லெஜிஸ்லேஷன் பாஸ்ட் பை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டு அட்ரஸ், எதுக்காக அப்படின்னா கரப்ஷன் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் இன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல். இது வரைக்கும் எழுதிங்கன்னா கூட ஓகே தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாலிசி கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் கம்பெனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இதை தான் நான் இந்த டேக் லைனாக மாற்றிருந்தேன். சரிங்களா? ஸோ டேக் லைனாக இதில் நீங்கள் எழுதுனா கூட எழுதிக்கலாம். அப்போ நீங்கள் இந்த 2 லைன் இந்த பேப்பரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா அது 3 லைன் இருக்கும். ஸோ அது இந்த மொதல் 2 லைனை நீங்கள் இன்ட்ரோவாக எழுதிக்கலாம். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை அனலைஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள், கீ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஆக்சுவலாக டைட்டிலே இருக்காது, நம்ம தான் டைட்டிலை க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் பாலிட்டி புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் இருக்காது, ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னு தான் இருக்கும். அப்போ நம்ம ஆனால் இது ஹெட்டிங் போட்டு எழுதணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டைட்டிலை கொடுக்குறோம். என்ன டைட்டில் கொடுக்குறோம்? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற போஸ்ட் இப்போ என்னவா மாதிரி இருக்குது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாதிரி இருக்குது. ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரலாக வராரு. அப்போ இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கவுன்சில் ஆஃப் 4 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க உள்ளே இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெசிஷன்ஸ் ஆர் மேட் பை மெஜாரிட்டி. டெசிஷன்ஸ் ஆர் மேட் பை மெஜாரிட்டி அண்ட் கவர்னர் ஜெனரல் ஹேட் அ காஸ்டிங் ஓட் இன் கேஸ் ஆஃப் டை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ பாருங்கள், சபார்டினேஷன் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சிஸ். அப்போ கல்கட்டாக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெங்காலுக்கு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பேயும் மெட்ராஸையும் கொண்டு வராங்க. இதுதான் ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டே இவ்வளோ தான். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் பாருங்கள், அதை டைட்டிலாக மாற்றிருக்கிறோம், சப்ஹெட்டிங்காக மாற்றிட்டு இந்த பிரசிடென்சிஸ் ஆஃப் அண்ட் பாம்பே அண்ட் மெட்ராஸ் வேர். இப்போ இதை ஜஸ்டிஃபை பண்ணி கீழே எழுதுறோம், சபார்டினேட் டு கவர்னர் ஜெனரல் அண்ட் கவுன்சில் ஆஃப் பெங்கால் இன் மேட்டர்ஸ் ஆஃப் வார் அண்ட் பீஸ். இதுதான் டிஸ்கிரிப்டிவாக நம்ம எழுதக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சபார்டினேஷன் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறது ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் நம்ம எழுதுகிற மாதிரி. அப்போ எதுலன்னு சொல்கிறாங்க பாருங்கள், வார் அண்ட் பீஸ் வரும்போது என்ன பண்ணுறாங்க அவங்க அதுக்கு சபார்டினேட்டாக போகிறாங்க. திஸ் வாஸ் டன் டு என்ஷூர், எதுக்காக கொண்டு வராங்க, சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெடியூஸ் இன்டர் பிரசிடென்சி கான்ஃப்ளிக்ட். இப்போ பாம்பேயில் இருக்குது, மெட்ராஸில் இல்லை, மெட்ராஸில் கல்கட்டாவில் இல்லைன்னு சொல்லி அந்த கான்ஃப்ளிக்டை குறைக்கிறதுக்காக. ஸோ 3வது பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் அட் கல்கட்டா. சரிங்களா? எங்கே, ஃபோர்ட் வில்லியமில் கல்கட்டாவில் ஆரம்பிக்கிறாங்க 1774. இட் கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 3 அதர் ஜட்ஜஸ், 1+3 அப்படிங்கிறது தெரியும். இட் ஹேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் சிவில், கிரிமினல் அண்ட் எக்லாசியஸ்டிக்கல். எக்லாசியஸ்டிக்கல் அப்படிங்கிறது என்னென்னாங்க, அந்த சர்ச்சு திருச்சபைக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசாரிப்பாங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டில். எலிஜா இம்பே தான் என்னது ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ். அடுத்து பாருங்கள், கம்பெனி டைரக்டர்ஸ் ரெகுலேட்டட் பை பார்லிமெண்ட். அப்போ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கீழே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை கொண்டு வராங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர் யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மேனேஜ் பண்ணுறவங்க. சரிங்களா? was required to report all correspondence with Indian authorities to British government. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், இவங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். திஸ் brought company affairs under parliamentary supreme. which parliamentary அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி. அடுத்தது prohibition of private trade and bribery. ஸோ பாருங்க, கம்பெனி சர்வன்ஸ் were forbidden from engaging in private trade or accepting bribes or presents from Indian rulers. லஞ்சம் வாங்கக்கூடாது, அவங்க கூட எந்த ப்ரைவேட் ட்ரேடும் வச்சாங்க. இது என்ன கரப்ஷன். ஆக்சுவலாக இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இதில் கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு சட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ டேர்ம் லிமிட்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, கவர்னர் ஜெனரல் அண்ட் கவுன்சில் வேர் ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years. சரிங்களா? ரிமூவ்டு எர்லியர் பை கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணப்படலாம். கம்பெனி அஃபிஷியல்ஸ் குட் பி ட்ரைட் ஃபார் மிஸ்கண்டக்டிங் இன் இந்தியா ஆர் இங்கிலாந்து. இங்கே இல்லை அங்கே வச்சு என்ன பண்ணுவாங்க விசாரிப்பாங்க. அப்போ சிக்னிஃபிகன்ஸ். சரிங்களா? டிஸ்கஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே எழுதணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், சிக்னிஃபிகன்ஸ் அதாவது இதோட ப்ளஸ், பிகினிங் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர்
ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஃபவுண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இன் பிரிட்டிஷ் இந்தியா. இதில் ஃப்ளாஸ் இருந்துச்சு அண்ட் லீட் டு கான்ஃப்ளிக்ட் இருந்த போதிலும் இது என்ன சொல்கிறான், பெட்டர் கவர்னன்ஸ் அண்ட் வாஸ் ஃபாலோட் பை லேட்டர் ரிஃபார்ம்ஸ் லைக் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் உள்ள வர அதை சீர்திருத்தங்கள் நிறைய பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரிங்களா, ஆம்பிகுவிட்டி இன் அத்தாரிட்டி அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை சரிங்களா, கவர்னர் ஜெனரலுக்கும் கவுன்சிலுக்குமே சரியாக புரியலை சரிங்களா. அதேமாரி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலுக்கும் இருக்கக்கூடிய பவர்ஸ் என்னங்கிறது தெளிவாக சொல்லலை சரிங்களா. இந்த கவுன்சில் குட் ஓவர்ரூல் கவர்னர் ஜெனரல் காசிங் டெட்லாக்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட். அப்புறங்க லேக் ஆஃப் கிளாரிட்டி இன் சுப்ரீம் கோர்ட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன், சுப்ரீம் கோர்ட்டுக்கோட ஜூரிஸ்டிக்ஷன் இது இவங்க இவ்வளோ தூரம் பண்ணலாம், இந்த சப்ஜெக்டை பண்ணலாம், பண்ண முடியாது அப்படிங்கிறது என்ன பண்ணல, நாட் வெல் டிஃபைன்ட் அப்படிங்கிறாங்க. கான்ஃப்ளிக்ட் அரோஸ் ஓவர் வெதர் இட் கவர்ட் இந்தியன்ஸ் ஆர் ஜஸ்ட் பிரிட்டிஷ் சப்ஜெக்ட், இது ரெண்டை மட்டும் பண்ணணுமா இல்லை பிரிட்டிஷை பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நோ கிளியர் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியல் பவர்ஸ் வேர் மிக்சட், எல்லாம் குழம்பி இருந்துச்சு. ரோல்ஸ் ஓவர்லேப்டு, ரெடியூஸ்டு கிளாரிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அடுத்தது பாருங்கள் லிமிட்டட் ஸ்கோப், ஒன்லி பெங்கால் ஃபோக்கஸ்டு, பெங்காலை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணாங்க சரிங்களா. எப்போயுமே பாம்பே மெட்ராஸை உள்ளே கொண்டு வந்தால் கூட வார் பீஸில் மட்டும் கேட்டுக்குங்க அப்படிங்கிறத என்ன பண்ணாங்கன்னா பெங்காலை தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. பாம்பே மெட்ராஸை பெருசாக என்ன பண்ணல, அவங்களுக்கு அதுக்கான இதை கொண்டு வரல. அப்போ இன்எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஓவர் கம்பெனி இன் இங்கிலாந்து சரிங்களா, ரிப்போர்ட்டிங் டு பார்லிமெண்ட் லேக்கட் என்ஃபோர்ஸ்மெண்ட், இங்கேருந்து பார்லிமெண்ட் கொண்டு போல வைக்கல அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்கன்னா இழுத்துட்டாங்க சரிங்களா. இந்த கம்பெனி கெப்ட் மச் ஆஃப் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ், அவங்க தான் அதில் ராஜ்யம் மாதிரி பண்ணிருந்தாங்க. அடுத்து பாருங்க இன்எஃபெக்டிவ்னஸ் இன் கர்பிங் கரப்ஷனை கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியல, நிப்பாட்டவே முடியல சரிங்களா. அதேமாரி நோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன், இந்தியர்களுக்கு கோர்ட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுலேயும் என்ன பண்ணல, பரம் கொடுக்கல. இதை ஆரம்பித்த காலத்தில் சரிங்களா. ஸோ பிற்காலத்தில் தான் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன்ஸு உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான். அப்போ இந்த டிஸ்கஸ் அப்படின்ற கொஷின் கேட்கும்போது அதோட சிக்னிஃபிகன்ஸு, அதோட லிமிட்டேஷன், அதாவது ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதேமாரி இவங்க கேட்டது என்னது, இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். அப்போ ப்ரொவிஷன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, அதை என்ன பண்ணியாச்சு, டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இது ஒரு பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.